சரி, இது வந்து ஸ்கூல் பசங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கவில்லை, சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனஸ்தாபம் வந்திருக்கு. அதனால பேசாமல் வந்திருக்காங்க 2 பேரும். அதில் ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அருவாளால் தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்கார், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துகிட்ருக்கு. மாரி அந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜுவனைலால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம். வேறு ஏதாவது டவுட் இருக்கு? அதில் வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர், சோஷியல் வெல்ஃபேர், ஒரு சோஷியல் சயின்ஸ் எடுக்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அவரோட ஸ்கூல் பேக்கில் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தனியார் பள்ளிகள் நிறைய செக்கிங் அதிகமாக இருக்கும். முடிவெட்டலாம் கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பராக செக் பண்ணி தானே சார் அனுப்பியிருப்பாங்க. அவங்க செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக்குள்ளே அந்த புக்குள்ளே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ சேப்டர் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பையை தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எல்லா ப்ரைவேட் பள்ளியிலையும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்கள் போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி விசாரிப்போம். இது 2 மாதம் முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ்க்கோ இல்லை பிரின்சிபாலுக்கு தகவல் தெரிஞ்சுக்கா சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கோம். சரண்டர் ஆயிருக்காங்க. இனிமேல் விசாரிச்சுட்டு அதுக்கு முடியும். பையனே டேரெக்டாக வந்ததான் ஸ்டேஷனுக்கு? இல்லை, ஸ்டேஷனுங்க அவங்க வந்து ஜுவனைல் பையனால நாங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ஒப்படைச்சிருக்கோம். சரியா? இல்லை, அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் இது சொல்லுங்கள். இப்போதைக்கு அந்த பென்சில் தாங்க பிரச்சனை. பென்சில் கொடுக்கல் வாங்கல. அந்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. பென்சில் வந்து வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை ஆயிருக்கு. அது ஒரு மாதமாகவே இவங்களுக்குள்ளே பேசாமல் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கு. எல்லாம் சின்ன வெட்டு காயங்கள் தான். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லபடியாக இருக்கான் பையன், நல்லா பேசிட்டு இருக்கான். அந்த பையனை பிடிச்சிருக்கீங்களா? அந்த அருவாள் கொண்டு வந்த அவன் எதுவும் விசாரணை எதுவும் இருக்காது? விசாரிச்சிருக்கீங்களா? அவங்கள முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. பென்சிலுக்காக ஒரு அருவாளை கொண்டு வந்து வெட்டுறதுங்கிறது இல்லை, பாதிக்கப்பட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. முதல்கட்ட விசாரணை இதுதான் தெரிய வருது. வேற எதாவது சொல்கிறோம். ஆமாம், கிளாஸ் ரூமில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் தடுக்க கூட வந்திருக்காங்க. டீச்சர் தடுக்க ட்ரை பண்ண டீச்சருக்கும் கொஞ்சம் காயப்பட்டிருக்கு. கூட இருந்தான். இல்லை, மற்றவங்களாம் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. இல்லைங்க, இங்கே ஜெயராஜா நம்பர் ப்ரைவேட்டில் டீச்சரும் அங்கே தான் இருக்காங்க, பையனும் அங்கே தான் இருக்காங்க. சரியா? பாதிப்பு எதுவும் இல்லை. சின்ன காயங்கள் தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் எதுவும் இல்லை. பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க பசங்களை வந்து டெய்லியும் ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூலில் ஏதாவது சின்ன சண்டை நடந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கேளுங்க என்ன பிரச்சனை. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருங்க. எங்கேருந்து எடுத்துட்டு வாங்க, இனிமேல் விசாரிச்சு சொல்லுங்க. சரி, முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சு நான் சொல்லுங்கள்.